திருவள்ளூரில் சரக்கு ரயிலில் ஏற்பட்டுள்ள தீ கட்டுக்கடங்காமல் கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. தீயை அணைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். எந்த ரசாயன முறைகளை பயன்படுத்தி தற்போது தீயை அணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது? தீ கட்டுக்குள் கொண்டு வர இன்னும் எத்தனை மணி நேரம் தேவைப்படும்? எத்தனை மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் ரயில் சேவையானது சீரமைக்கப்படும்? அப்பகுதி மக்களின் நிலை என்னவாக இருக்கிறது? விவரிங்க. இன்று அதிகாலை முதல் சென்னை இந்தியன் ஆயிலிருந்து ஏற்றி வரப்பட்ட இந்த சரக்கு ரயில் ஏற்றப்பட்ட ரசாயன பொருட்கள் தற்போது ரசாயன பொருட்கள் கெமிக்கல் மூலமாக கலந்து தீயை அணைப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் தீயணைப்புத்துறை எடுத்துட்டு வரார்கள். தற்போது இதுல இருக்கக்கூடிய எரியும் எண்ணெய்கள், அதாவது சொல்லக்கூடிய இந்தியன் ஆயிலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த கச்சா எண்ணெய் மற்றும் டீசல் என்று கூறுகிறார்கள். இந்த இரண்டு பொருட்களும் 52 பெட்டிகளில் கொண்டு வரப்பட்டு தற்போது தீயானது கட்டுக்கு அடங்காமல் விபத்தில் எரிந்து கொண்டே இருக்கிறது. தீயணைப்புத்துறை பல கெமிக்கல்களை கலந்து தண்ணீர் மூலம் தற்போது துடைத்து கொண்டு வந்தமாக இருக்கிறார்கள். மேலும் இதை தீயை கட்டுப்படுத்தி கொண்டு வருவதற்கான போராட்டத்தில் ஈடுபட்டு வரார்கள். தீயானது இன்னும் 5 மணியிலிருந்து 6 மணி நேரமான ஆகும் என்பதே தீயணைப்புத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தகவலாக இருக்கிறது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.